இந்தியா ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய காரியங்களை எடுத்துட்டாங்க நம்மளுடைய இந்தியா. அதில் ஒரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க இப்போ எல்லாம் கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை தான் பயங்கரமான ஒரு தொழிலாக இருந்தது. அவ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ காந்தியடிகள் உங்களுக்கு தெரியும், இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறார் மகாத்மா காந்தி. இந்த ஆங்கிலேயரில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வந்து சண்டை போகிறோம், கூலி ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு. கூலி ஒழுங்காக கொடுத்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆகவே அவர்களுக்கான ஒழுங்கான கூலியானது கொடுக்கப்படவில்லை. பல மணி நேரங்கள் வேலை வாங்குகிறார்கள், ஆனால் வந்து போதுமான சரியான கூலியை கொடுக்காமல், சம்பளத்தை கொடுக்காம அவள் ரொம்ப வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருந்தாங்க. இதை கேள்விப்படுகிறார் மகாத்மா காந்தி. அப்போது இப்படியான சொல்றார், நான் போய் அந்த முதலாளிகள் தேயிலை தோட்ட முதலாளிடம் போராடுவேன், போராடி இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகையை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் இது மாதிரியான பொது வாழ்வில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொன்னால், இப்போல்லாம் வீடியோ நிறையலாம் இருக்குல்ல, அதனால் அப்போலாம் எதுவுமே இல்லை. அப்போ 1940களில் பாருங்களேன். அப்போ இந்த செய்தி வந்து எப்படியோ காற்று வழியாக அந்த தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து கொண்டு இருக்கிற ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து காந்தியடிகள் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறாராம், நீங்கள் வந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு ஒழுங்காக சம்பளம் தரலையா, நீ ஒழுங்காக சம்பளம் தரணும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து போராட போகிறாராம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், காந்தியடிகள் ஒரு ஆள் தனியாக அங்கே போராடி கொண்டு இருக்கிறார். அவர் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க ஆங்கிலேயர்கள். இவன் ஒரு பெரிய தேயிலை தோட்ட முதலாளி, இவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு, யாரா அவன் வர சொல்லு, அவன் மட்டும் அவன் என்பது நான் சொல்லுவேன் வந்து மகாத்மா காந்தியை சொல்கிறான். அந்த காந்தி மட்டும் என்கிட்ட வரட்டும், அவனை என் கண்ணு முன்னாடி சுட்டு தள்ளி கொலை பண்ணலாம் இல்லையா பாடுறான். எவ்வளோ தைரியம் தான் அவன் வந்து என் முன்னாடி நின்று போராட்டம் பண்ணா இப்படி என்று ஆங்கில அந்த தேயிலை தோட்ட முதலாளி சொல்லுகிறான். இந்த செய்தியானது காந்தியடிகளுக்கு போயிடுச்சு. காந்தியடிகள் எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்கிறார் என்பதற்கான சான்று தான் இது. ஒரு நாள் இரவு வேளையில் தனியாக அந்த தேயிலை தோட்டத்தை நிர்வகித்து கொண்டு சொன்னார்ல, நேராக வந்து சுட்டு தள்ளுவேன்னு சொல்லிட்டு அந்த முதலாளியை போய் சந்திக்கிறார். நான் சொல்கிறார், நான் தான், நீங்கள் சொன்னீங்களாமே, நீ மட்டும் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் சுட்டு தள்ளுவேன், இந்த உங்கள் முன்னாடி நிற்கிறேன், சுட்டு தள்ளுங்க, கொலை செய்ய போகிறீங்களா? தனியாக வந்திருக்கேன், கூட்டத்தெல்லாம் கூட்டின்னு வரல. அந்த நிகழ்ச்சியை நான் வாசித்த போது அந்த தேயிலை தோட்ட முதலாளி அவருடைய துணிவை பார்க்கிறான். இப்போ நீங்கள் யாராவது அவன் பேசிட்டானோ அவனை நேராக வட்டம் வச்சுக்கிறேன், நம்ம அப்படி தான் பேச முடியும், நேராக போய் நம்ம யாராவது கேட்க மாட்டோம். அதை கேட்டு அந்த விஷயத்தை கேட்டு அந்த காந்தியடிகள் பார்க்கிறான், அவர் எலும்பும் தோளுமா இருக்கார். இந்த கதை நிகழ்வு சொல்கிறது, அந்த முதலாளி அவருடைய காலிலே விழுந்து விடுகிறான், என்னை மன்னிச்சுக்கிங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் சொல்றதை விட அந்த தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு என்ன சரியான கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னானா. பெரிய இந்த நிகழ்வை நான் யோசித்து பார்க்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு நிகழ்வு இது மாதிரி பல நிகழ்வு நான் சொல்ல முடியும். ஒரு தலைவன் எப்படி இருக்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய சான்று இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் படித்து கொண்டு இருக்கிறோம் பாடங்களில். அல்லது விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர், ஒரு தனி மனிதனாக தன்னுடைய மக்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு அந்த திராணி இருந்தது பாருங்களேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிறைய பேர் அவர் பின்பற்றினது காரணம் சொல்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம வந்து ரொம்ப அழகான, நான் சொன்னேன் இன்னைக்கு நல்லாயன் ஞாயிறு, 3 வாசகங்களும் நமக்கு தருகிற அற்புதமான பாடம். கடவுள் வந்து நல்ல ஆயனாக ஆடுகளை மந்தைகளை பேணி காத்தார். நீங்கள் வந்து தொடக்க நூல் எடுத்து வாசிங்க அப்படின்னா நான் அப்படி தான் யோசித்து பார்க்குறேன். கடவுள் வந்து இல்லை, இஸ்ராயல் மக்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் தொடக்க நூலில் நீ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. காயின் ஆபேல் 2 விதமான சமூகம், நாடோடி சமூகம் அப்படின்னு சொல்றாங்க தொடக்க கால அந்த மக்களை.
அவங்க செய்த முதல் தொழில் எது அப்படின்னா சொல்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி தான் ஆடு மாடுகளை மேய்ப்பது. இன்னும் வில்லியன் மிகடகாய் சொல்றாங்க, ஆபேல் என்பவர் அந்த ஆடு மாடு மேய்க்கிற இஸ்ராயேல் இனத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். காயின் அதுக்கப்புறம் அவங்க கானான் தேசத்தை நோக்கி போகிறாங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா விவசாயம், உங்களுக்கு தெரியும், பயிரிடுவது வேறு மாதிரியான விவசாய தொழில் பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக ஆண்டவர் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார் அப்படிலாம் சொல்வதை பார்க்கும். அப்போ ஆபேல் இஸ்ராயேல் மக்கள் செய்த அந்த தொழில், அவருடைய வேலையை, அந்த ஆடு மாடு மேய்க்கிற பணியை செய்ததற்கான அடையாளமாக இருந்திருப்பதை பார்க்கும். இன்னும் ஆழமாக நாம் போனோம் அப்படின்னா, மோசே முதல் கொண்டு தாவீது அரசர் ஆவதற்கு முன்பாக தாவீது என்ன வேலை செய்து கொண்டு இருந்தார்? எங்க கூப்பிடுறாங்க, ஏன்பா அவரை திருப்பொழிவு பண்ண, உங்க வீட்டில் வேற யாரும் இல்லையா? அங்க ஒருத்தர் இருக்கான்பா, அவன் என்ன பண்றான்? ஆடு மாடு மேய்த்து கொண்டு கூப்பிடியா, அவனை வர சொல்லியா, அவ்வளவுதான் கடவுள் தேர்ந்து கொண்டார் அப்படின்பதை வசனத்துல நம்ம சாமுவேல் சொல்றார். அப்போ மோசேயிலிருந்து தாவீது அரசர் ஆகிற வரை அவருடைய தொழில் எதுவாக இருந்தது என்றால் ஆடு மாடு மேய்க்கிற தொழிலாக இருந்தது. அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா நீங்க கடவுளை எப்படி மக்கள் ஆகவேதான் அவங்க கடவுளை தன்னுடைய ஆயனாக, இவங்க எல்லாம் ஆடுகளாக, கடவுளை தன்னுடைய ஆயராக, இவங்க எல்லாம் மந்தைகளாக அவங்க உறவு கொள்வதை விவிலியத்தில் தொடக்க நூலிலிருந்து நம்ம கேட்ட இன்றைய திருவெளிப்பாட்டு நூல் வரை ஆயன், ஆட்டுக்குட்டி, மந்தைகள், ரத்தம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்போ ஒரே ஒரு கருத்து தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்பாக பதிவு செய்ய விரும்புகிறேன். என் ஆடுகள், எனக்கு ரொம்ப அழகாய் சொல்றார் ஆண்டவர், அவை என் குரலுக்கு செவி சாய்க்கின், எனக்கும் அவற்றை தெரியும். இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கலாம். யாரா வாசிங்க, திருப்பாடல் 139:2, திருப்பாடல் 139:2, எரேமியா 1:5. முதல்ல வாசிங்களேன். கடவுள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் என்பது தான் இந்த விவிலிய வசனம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்வது. வாசிங்க, திருப்பாடல் 139:2. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். பாருங்க, அத்தவசம் ரொம்ப அழகாய் சொல்ல. வாசிங்க, என் நினைவுகளை தொலைவிருந்து நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்து வைத்து. எரேமியா 1:5. எரேமியா 1:5. தாயின் வயிற்றில் நான் உருவாக முன்பே நீர் என்னை அறிந்து வைத்திருந்தீர். ரொம்ப அழகாய் சொல்கிறார், எனக்கு அவற்றை தெரியும். எனக்கு ஒரு சிந்தனை நீ காலை வரும்போது தான் நான் யோசித்து கொண்டிருந்தேன். கடவுள் இந்த ஆடுகளை இன்னும் சொல்வார், அவற்றை நான் பெயரிட்டு அடைப்பேன். என வாசிங்கன்னா எரேமியா 10 வாசிங்கன்னா சொல்றார், அவற்றை எனக்கு தெரியும், அவை என்னை பின்தொடங்க என்பதெல்லாம் அவரை பேர் விட்டு கூப்பிடுவார். இன்னைக்கு ஒரு சிந்தை தான் எனக்கு உலகினருக்கு மிக அழகாக சொல்றாங்க. இப்ப நம்ம வாழ்ற நவநாகரிக உலகம் எப்படி மாறி போய்விட்டது என்றால், கோச்சுக்காய், நிறைய பேர் ஃபிளாட்ல இருப்பீங்க, பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா என்பதை கூட நமக்கு தெரியவில்லை. இந்த அப்போலோ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு கல்லூரியில் 45 பேர், ஒரு ஸ்கூலில் கிளாஸில் 65 பேர். ஒரு காலத்திலலாம் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, என் கிளாஸுக்கு அத்தனை பேர் நான் சொல்லுவேன். 60 பேர் எனக்கு இங்கே தெரியும். நான் சொல்கிறேன், அந்த படித்த காலம் கல்லூரியில் படித்த போது 70 பேர் லோயலா கல்லூரியில் இங்கே வச்சிருக்கேன். இப்போட பேர் சொல்லுவேன், எல்லா பேரும் சொல்லுவேன், என் கூட படித்த அத்தனை பேர். இது தெரிந்து வைத்து கொண்டிருப்பதை எனக்கு என்ன லாபம்? நீங்கள் நிறைய பேர் யாரும் பற்றி எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? நீங்கள் போய் சொல்லாமல் சொல்லுங்க. தெருவில் எத்தனை பேருக்கு அங்கே வாழ்றீங்க, எத்தனை வருஷமாக இருக்கீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கோம், அக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், தெரியுமா உங்களுக்கு? போய் சொல்லாமல் தெரியுமா? கண்டுக்கிறதே கிடையாது. எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அவற்றை எனக்கு தெரியும். இது ரொம்ப அழகான ஒரு விஷயங்க, ரொம்ப அழகான விஷயம். நீங்க நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், நிறைய பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க, பலவற்றை எல்லாம் தெரிஞ்சுங்க. தேவையில்லாத ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்க, உட்காந்து மெனக்கெட்டு பார்க்குறீங்க.
பக்கத்து வீட்டில் யாருக்கு அந்த ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கு. இங்கே பாக்ஷியம் ஒரு கட்டியிருக்காங்க 32 மாடியா வந்துட்டாங்க, வீடெலாம் வந்துட்டாங்க நிறைய பாங்க. எவ்வளோ பேர், எத்தனை பேர் எங்கேருந்தும் வராங்க, எங்கேயும் போகிறாங்க. யார் வரா யார் இப்போ சில இடத்துல பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். வீடு மந்திரிக்கு போனால் இந்த ஃப்ளாட்டுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ளாட்ஸ் பக்கத்து வீட்டில் பார்த்து சிலோன்னு அடிச்சு போட்டு போனவளோ செத்து போகிறவளோ தெரியாது. யார் வரா யார் போகிறா, டமால் 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 கதவை முடிக்கிறான், கதவை திறக்கவே மாட்டான். ஒரு குழந்தை ஓடனா பிடிக்க மாட்டேந்து, ஒரு நாய் வச்சிருந்தா பிடிக்க மாட்டேந்து. எங்கே நாம் சென்று கொண்டு இருக்கிறோம்? யாரை பற்றியும் தெரிஞ்சுக்க இல்லை, என்னை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல, அடுத்தவங்க பற்றியும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க. இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை நான் அறிவேன், அவற்றை எனக்கு தெரியும். இப்ப நிறைய பேர் இந்த இன்னொரு பகுதியை சொல்றாங்க, என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. சைக்கால சொல்றாங்க, என்னை யாரும் சட்டை பண்றதே இல்லை, என்னை யாரும் புரிஞ்சிக்கிறதே இல்லை. நீ பாருங்க சொல்றான், பாதுகாப்பின்மை, சைக்கலாஜிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ். நிறைய பேர் நிறைய பிரச்சனை காரணமே இதுதான். அதனாலதான் சில பேர் பண்ணி நிறைய தவறான முடிவுகள்லாம் எனக்கு எடுக்கிறான். பாருங்க, எனக்கு யாருமே இல்லை, எங்க சரியான எனக்கு அன்பு காட்டு யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் எங்கள் அப்பா அம்மா இல்லை, கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, யாரும் சட்டையே பண்ண மாட்டாங்க. சில பேர் வயசானவங்களாம் ரொம்ப வந்து சீக்கிரமாக செத்து போனோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு திரும்ப. இதுதான் அறிந்து வைத்திருப்பது ரொம்ப அருமையான விஷயம். டு நோயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் என் ஆடுகள், என் ஆடுகளை நான் அறிவேன். அடுத்த மாசம் ரொம்ப அழகா, அவையும் என்னை தெரிந்து அறையும். அதனால்தான் என்ன வசனம் சொல்லுது, அதனால்தான் என்ன பண்ற, அவை என்னை பின்தொடர்கின்றன. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய படித்திருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு கேள்வி நீங்கள் இன்னைக்கு எல்லாம் கேட்குறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறேன், எனக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸில், ஆஃபீஸில் வேலை சார், நான் பான் போவேன், நான் வேலை என்ன தாழ்வ ஹாய் பாய் ஹாய் பாய். உறவுகளற்ற ஒரு சமூகமாக இன்னைக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உறவுகளற்ற ஒரு சமூகம், யாரையும் பற்றி கண்டுக்கிறது இல்லை, யாரை பற்றி தெரிஞ்சு. இப்போ ஒரு சாவு, ஒரு கல்யாணம், ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட், நம்முடைய ஈடுபாடு எப்படின்னா, அப்படியா சரி நான் வரேன், நான் பார்க்குறேன், இப்போ டைம் இல்லை, எனக்கு முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு அந்த ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அந்த பிள்ளைய பார்க்கணும். ஐயோ, இப்போ நான் ஒரு காலத்தில் நம்மலாம் அப்படி துடிப்போம் பாருங்களேன். ஐயோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஐயோ அவங்களுக்கு இந்த பிரச்சனையா, ஆக்சிடென்டா, ஓடுறா, ஏதாவது பண்ண, என்ன வேணுமா, காசு வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, துடித்த ஒரு சமூகம், ஒரு இனம், ஒரு உறவு சமூகம் தான் நம்ம. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு எங்கே சென்று கொண்டு இருக்கும், இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியனா. நான் அடுத்துல கண்டுக்குது இல்லை, அவன் சொல்றான், அவன் என்ன கண்டுக்கல, ஒருத்தர் சொல்றாங்க என்கிட்ட, நான் நிறைய பேர்கிட்ட கண்டுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க என்ன கண்டுக்கல, நான் கண்டுக்கல. நீங்க யோசிப்பாங்க, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு உலகம். நான் போய் அவங்கள சொல்ல, பொதுவாகவே நான் சொல்றேன், என்னை யார் கண்டு கொள்கிறார்களோ நான் அவளை கண்டு கொள்கிறேன், என்னை யார் கண்டு கொள்ளவில்லையோ அவளை நான் கண்டுக்கணும் அவசியமே கிடையாது. எங்கே போகிறோம்? இப்போ இந்த கோயில் இத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், இந்த அப்போலோ பசங்களை எத்தனை பேர் வராங்களே சும்மா பேசிக்கு, அவங்களுக்குள்ள உறவுகள் எப்படி வரோம், படிக்கிறோம், போகிறோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வேற வேலையை பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயன் தன் ஆடுகளை அறிந்து தெரிந்து, அதான் சொல்றார், அதுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு பசிக்குதா, அதுக்கு தண்ணி கூட்டு போணுமா, தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் ஒரு தாய்க்கு தெரியும். அந்த குழந்தையே அழுவது, அதுக்கு பசிக்குது, அதுக்கு உடம்பு சரியில்லை, அறிந்து வைத்திரு. அப்பாவுக்கு தெரியாது, அவர் பாட்டு வேலையில் இருப்பார், அவர் டிவி பார்த்துன்னு இருப்பார், அவர் செல்போன் நோண்டிட்டு இருப்பாரு. அவங்க அம்மா சொன்னாதான், எங்க பாருங்க அழுதுனேன் நீ பாரு அப்படின்னு சொல்வார். அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையை அறிந்து வைத்து, ஏன் அந்த குழந்தை எப்போ சாப்பிடு, அதுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது. இன்னைக்கு அன்பான ரொம்ப அழகான சிந்தை. ஆண்டவர் தன் ஆடுகளை அறிந்து வைத்திருப்பது மட்டும் இல்லையா, ரொம்ப அழகான அடுத்த வசனம் போயிடலாம். அவற்றுக்கு நான் என்ன பண்றேன், நிலை வாழ்வை அளிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு தலைவருக்கு நான் சொன்னேன், மகாத்மா காந்தியோ வேற எந்த தலைவர் வச்சு நிறைய பேர் இருக்காங்க. சும்மா தலைவர் என்பது, ஒரு சிறந்த தலைவர் வந்து வாய் நிறைய பேசுவதில்லை, அந்த மக்களுக்காக வாழ்வை அளிக்கணும். பாருங்க, என்ன சுடு, என்ன சாப்பாடு, சரி இதுதான் சொன்னேன், சாப்பாடு அந்த மக்களுக்கு வேண்டிய நீதியை. நிறைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க, மக்களுக்காக தங்கள் வாழ்வை இழந்தவர்கள். அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு அந்த ஆயன் மக்களுக்காக தன் வாழ்வை இழக்கக்கூடியவனாக. அப்ப நீங்களாம் யாரு?
ஆயனா ஆண்டவர் மட்டுமா இல்லையே, இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கீங்க, அப்பா அம்மாலாம் இருக்கீங்க, பிள்ளைகளுக்காக உங்கள் உயிரை கொடுக்குறீங்கள், உங்களுடைய வாழ்வையே தியாகமா. அப்போ இதை என்ன பண்ணணும்னா பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்னா அப்படியான பெற்றோர்களாக நீங்கள் இருக்கணும். அதான் எங்கள் வசனம் அழகாச்சு. ஆண்டவர் ஆயனின் தன் ஆடுகளை அறிந்து வைத்திருக்கிறான், அவற்றுக்காக தன் வாழ்வையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். மூணாவது சிந்தனை யோசிச்சு பார்த்தேன், சொன்னேன் எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு பாதுகாப்பின்மை சொல்றாங்க. ஐம் லெஃப்ட் அலோன், எனக்கு யாருமே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்றார், அந்த ஆடுகளை நான் விட்டு விடுவதில்லை, அவை என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, நான் அவற்றை கண்டுகொள்கிறேன், அவற்றை என் தோளிலே போட்டுக்கொள்கிறேன் சொல்றார். அழகான ஒரு சின்ன ஒரு கதையை நான் வாசித்தேன். மோசே பற்றி சொல்றாங்க. மோசே உங்களுக்கு தெரியும், ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆடு ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி குடிப்பதுக்காக போய் தேடி போயிடுச்சான், காணாமல் போய் ரொம்ப தூரம் போயிடுச்சு. எப்படி காணாமல் போன ஆடு மாதிரி. அப்போ இந்த மோசை என்ன பண்ண, தடந்து ஆடுகளாம் விட்டுட்டு அந்த ஆடை தேடி போகிற. அங்கே பார்த்தா ஒரு சின்ன குளத்தை தண்ணி குடிச்சிருக்கான். அந்த ஆடை தூக்கி கொண்டு வராராம். வரும்போது தான் கடவுள் அவரை பார்க்கிறார். அப்போ சொல்கிறாரா, நீ என்ன பண்ணுற மோசேன்னா? அப்போ இந்த மாதிரி இந்த ஆடு போயிடுச்சு, நாங்கள் தேடி போனேன், அது தண்ணி குடிக்காம இருந்துச்சு, ரொம்ப வறண்டு போனேன், அந்த தண்ணி குடிச்சு அந்த தண்ணியை குழாட்டிட்டு இப்போ தான் தூக்கிட்டு வரேன். அப்போ சொன்னாராம் கடவுள், நீ தான் சாதாரண ஆட்டு மீதே இவ்வளவு பரிவு கொள்கிறாய் என்றால் என்னுடைய இஸ்ராயல் மக்கள் அந்த எகிப்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், நீதான் சரியான தலைவன், நீதான் அவரை சென்று மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மோசேவை அன்றுதான் அவர் தலைவராக ஏற்படுத்தினார். எனக்கு நீங்களும் நானும் கூட அன்புக்கிறோட நல்ல ஆயனாக ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்து வைத்திருப்பது இல்லாமல் தன் வாழ்வை நமக்காக கொடுக்கிறார். தன் வாழ்வை கொடுப்பது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீ சொல்ல, எனக்கு யாருமே இல்லை, கடவுள் இருக்காருங்க. திருப்பால் 23 மிக அழகாய் சொல்கிறது. அந்த பசும்புல் மீச்சலை இழைத்து செல்கிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எத்தீங்கிருக்கான், ஏன்னா உன் கோலும் நெடுங்களையும் அதான் ஆண்டு உயிர்த்து அந்த ஆண்டு மிக அழகாக வச்சிருப்பா. 28 மத்திய 28 உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கேன். இந்த நாளில் நினைக்கிறேன், அருமையான பாதுகாப்பு. எனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, நானும் கடவுள் என் கூட இருக்கிறேன், அவர் என்னை கைவிடுவதில்லை. பேரால் ஃபுல்டன்ஷின் அப்படிங்கிற ஒரு பெரிய அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேராய், அவருடைய வாழ்க்கை வரலாற்றுலாம் வாசிக்கும். நீங்களாம் அவருடைய பேச்சை கேட்பதுக்காக, மறைவுரை கேட்பதுக்காக பல பேர் காத்திருப்பான். அவர் அப்போது டெலிவிஷன்லேயும் அந்த வானொலி ரேடியோவிலும் பேசுவாராம். அவர் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டு விட்டு தான். அப்போ ஹார்ட் ஆப்ரேஷன், அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. அவே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அப்போது அஃப்கோர்ஸ் அவர் இறந்து போவதுக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்குறார், ஆப்ரேஷன் முடிந்த பிற்பாடு போய் கேட்குறார், பேரால் ஃபுல்டன்ஷன் அவர்களே, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி சொல்லிட்டாங்க, ரொம்ப கிரிட்டிக்கல், நீங்கள் படைப்பதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு சாவு பயம் வந்துச்சா? அப்போ அவர் சொன்னார், நான் ஏன் பயப்பின்னோம், சப்போஸ் நான் இறக்கவில்லை என்றால், நான் வாழ்கிறேன் என்றால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் சப்போஸ் இறந்து போயிட்டேன்றால் நான் அவரோடு இருப்பேன், வாழ்கிற போது கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், சாவில்னா சப்போஸ் நான் செத்துட்டு அப்படின்னா நான் அவரோடு கிறிஸ்துவோடு இருப்பேன் சொன்னார். எனக்கு இதுதான் கடவுளுடைய பாதுகாப்பு. நல்லாயினாகி ஆண்டவர் தன் மந்தையை கைவிடுவதே இல்லை. அந்த மந்தையை தேற்றுகின்றவராக, அந்த மந்தையின் மீது அக்கறை கொண்டவராக, அந்த மந்தையை அறிந்தவராக இருக்கிறார். அந்த மந்தைக்காக உயிரையும் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். அப்படியான ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளும். அந்த ஆண்டவருடைய ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற விழா நம் மாற அருள் வேண்டும்.